தமிழும் சரஸ்வதியும் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். தமிழ் வீட்டில் இருக்க எல்லாருமே வராங்க. அங்கே வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் வந்ததோ ரொம்பவே ஷாக்கிங்கில் எதுக்காக இங்கே வர சொல்லியிருக்காங்க, என்ன விஷயன்றது தெரியலேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டென்ஷனில் இருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே மேக்னா வராங்க. உமாபதி சார், நான் யாரை வர சொன்னனோ அவங்கள வர சொல்லுங்கன்னு சொன்னதும் அங்கே ஒருத்தர் வராங்க. ஏன்னா நம்ம தமிழை பற்றி ரொம்பவே கேவலமாக பேசினவங்க அங்கே வராங்க. அங்கே வந்ததுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி, சாரி சார், நான் பேசினது தப்பு தான், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, நான் இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழ் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இதை நினைச்சு ரொம்பவே தமிழ் வந்து சந்தோஷத்துல இருக்காங்க. உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல மேக்னா, எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க. நான் கூட என்ன பண்ண போறேன் ஏது பண்ண போறேன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீலிங்ல இருந்தேன். ஆனா நீங்க எனக்கு கொடுத்துருக்க ஆறுதலால நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன், இது சொல்ல எனக்கு வார்த்தையே இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உடனே மேக்னா ரொம்பவே சந்தோஷத்துல அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்ததா நம்ம ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அர்ஜுன் வந்து இந்த தமிழ் வந்து எல்லாமே படுத்துடுவான்னு நினைச்சேன். ஆனா கடைசியில அந்த தமிழ் மேல இருக்க காதலால இந்த மேக்னா இப்படி எல்லாம் பண்ணிட்டேன், அவ்வளோ நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா அர்ஜுன் கத்திட்டு இருக்காங்க. உடனே அர்ஜுனோட வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது உடனே அங்க ராகினி வந்து, அர்ஜுன் நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா, அப்படின்னா நீங்க தான் அந்த லாரியை வந்து கடத்தினீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா ராகினி, நான் போய் சொல்லல விரும்பல, லாரியை நான் தான் கடத்தினேன். ஏன்னா உன்னுடைய அண்ணா எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் நான் லாரியை கடத்தினேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்காக என் மேல இல்லாத பொய்ய சொல்லி கம்பெனியை மூட வச்சு இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. அவங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் இப்பவே முடிவு கட்டுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ராகினி கிளம்பி போறாங்க. அங்க நடிசன் வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்பவே கோவமா அர்ஜுனை பத்தி தப்பா பேசினதோ நினைச்சேன், நீங்க எல்லாரும் என்னுடைய புருஷனை வந்து ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைச்சு சந்தோஷத்துல இருப்பீங்கல்ல, இருங்க, சந்தோஷமா இருங்க. நீங்க என்னதான் என் புருஷனுக்கு துரோகம் பண்ணாலும் அவரும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காகவும் நான் வந்து எவ்வளவோ உங்களுக்காக வந்து எவ்வளவோ பண்ணியிருக்கேன், உங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். ஆனா அதெல்லாம் மறந்துட்டு என் புருஷனை ஜெயில தள்ளிட்டீங்க, நீங்க சந்தோஷத்துல இருக்கீங்களா, கம்பெனிக்கு சீல் வச்சுட்டேன்னு சந்தோஷத்துல இருக்கீங்களா, கண்டிப்பா அந்த மாதிரி எதுவும் நடக்காது. ஏன்னா உனக்கு எதிரி நான் தான் இந்த கம்பெனியை ரன் பண்ண போறேன், உங்களுக்கு எதிரியா என்ன பண்றேன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா ராகினி அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இதை நினைச்சு தமிழ் கோதை எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.